எல்லோருக்கும் வணக்கம். பட்டக்காலிலே படும் வெள்ளிக்கிழமையான ஷேர் மார்க்கெட் விழும் அப்படின்னு தான் நம்ம ஷேர் மார்க்கெட் பேர் வாங்கி வச்சிருக்கு. இது ரொம்ப மோசமான பேர். எதுக்கு இப்படி ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல. இன்னைக்கு 169 பாயிண்ட் காலி. இதுக்கு மிக முக்கியமான காரணம் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் டெக்னிக்கலாகவும் இது கீழே விழுந்திருக்கு. மொசலை பிடிக்கிறவன மூஞ்சி பார்த்தா தெரியாதான்னு எங்கள் ஊர் பக்கம் பேசுவாங்க. அது மாதிரி இவன் ஹையை தாண்டுற மாதிரி பாவலா காமிச்சிக்கிட்டே இருந்தான் 4 நாளாக. கடைசியில் இவனெல்லாம் எங்கே தாண்ட போகிறான் அப்படின்ற மாதிரி 2 நாட்களில் மேலேருந்து கீழே விழுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் டெக்னிக்கலும் தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போதைக்கு இந்த கிளி தாங்க நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளி இருக்குது. அது எதுனா இந்த டிபி ரியாலிட்டி அப்படின்ற பங்கு இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் 7.5% அப்படி ஏறி இருக்கு. இவன் என்ன பெருசாக சாதிச்சிருக்கான் அப்படின்னு இவனுடைய குவார்ட்டர்லி அனலைசிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன். அவனுடைய கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கோடி லாஸ் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. போன குவார்ட்டரை விட சேல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதனுடைய லாபம் என்பது நெட்டாக பார்க்கல 1.5 கோடி லாஸ் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ இதனால் பல பேர்த்தினுடைய மனசை நோகடிச்ச கிளியாக இருக்குது. ஏன்னு கேளுங்க, இதனுடைய சார்ட்டில் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா வாவ் வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி இதனுடைய பழைய ஹையை இது போய் தொட்டிருக்கு. 120 ரூபா இங்கே ஒரே மாதத்துக்குள்ள. சரிங்க, 3 மாதம் கூட வச்சுங்க. மார்ச் மாதத்துலேருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 4 மாதம் கூட வைங்க. 4 மாதத்தில் 120லேருந்து 240 வந்திருக்கான். இதனால் என்ன ஆகுதுன்னா பல பேர் இந்த பங்கெல்லாம் பேக்ரவுண்ட் செக்கிங்கில் லாஸ் மேக்கிங் அப்படின்றது பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்த குவார்ட்டரை கூட வெறும் 8 கோடி தான் லாபம் பண்ணியிருக்கான். விவரமாக இருக்கிறவங்க யாராவது இது எடுப்பாங்களான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா கடைசியில் பல பேர்த்துக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இந்த பங்கு எந்த விதமான பெருசாக சாதனை அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி தெரியவே இல்லை. ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது 120 to 240ன்னு முதல் ஆளாக மேலே வந்திருக்கான். இதுவே இந்த நாராயண ஹிருதாலயா அப்படின்ற பங்கு இன்னைக்கு மேல் நோக்கி வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 5% அப்படின்றது ஏறி வந்திருக்கு இந்த பங்கு. இப்படி 5% ஏறி வந்த பங்கு ஒரு மாசத்துல எவ்வளவு சாதிச்சிருக்கு, அதே ஒரு வருஷத்துல எவ்வளவு சாதிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56% என்பது ஒரு வருஷத்துல ஏறி வந்திருக்கு. ஆனால் இவனுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், கன்சிஸ்டண்டா 200 கோடி 197 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கம்பெனி 4 மாசத்துல பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். இந்த நாராயண ஹிருதாலயா இவ்வளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் காமிக்கும் பொழுது ஒரு வருஷம் கூடிய 56% அப்படின்ற செஞ்சு இன்னைக்கு லைஃப் டைம் ஹை அப்படின்றது இந்த நாராயண ஹிருதாலயா ஷேர் வந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து தாங்க பல பேர் மார்க்கெட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா லாஜிக் வைஸ் பார்க்கும் பொழுது இது நல்லவனா அல்லது இதுவான்னு பார்த்தா பல பேர் நாராயண ஹிருதாலயா தான் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இப்படி பல கிளிகள் தன்னைத்தானே உயர்த்தி மேல் நோக்கி போயிடுறதுனால பல பேர் சத்தியமாக சொல்கிற மார்க்கெட்டுக்கு எனக்கு லாஜிக்குக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதிடுறாங்க. நண்பர்களே, அவன் ஒரு இடத்துல அடங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி உருவாக்குன சில F&O ஸ்டாக்ஸில் சில நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ் அப்படின்னு டாப் 5 அப்படின்ற மாதிரி சில பங்குகள் இருக்குது. அப்படி இருந்த பங்குகள் கடந்த 5 நாட்களில் திங்கட்கிழமை அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் ஏறினவன் கேப் அப் ஆனவன். அதுக்கப்புறம் இந்த MGL இறங்கி தான் கிடக்கு. இந்த OFSS அப்படின்ற ஒரு பங்கு மட்டும் பரவாயில்ல, திங்கட்கிழமை ஏறினதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழன்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கான். இதே பந்தன் பேங்க் அப்படின்றதுலாம் உன்னை யார் எட்டி குதிக்க சொன்னது அப்படின்ற மாதிரி ஈவன் கடைசியில் பார்த்தோம்னா அந்த பெரிய வாலட்டிலிட்டி காமிச்சதுக்கப்புறம் ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த IIFL ஃபினான்ஸ்லேயும் ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த MGL எடுத்து பார்த்தா அதுலேயும் ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் மட்டும் பரவாயில்லைங்க. இதே மாதிரி தான் CDSL, அதெல்லாம் பெயர் போன கம்பெனிகள். அவனுங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் க்ளோசிங் டைமில் ஓரளவுக்கு பெட்டராக தான் 4 நாள் கழித்து க்ளோஸ் ஆகிருக்கானு. ஸோ 5 நாட்களில் 11% ஏறிய பங்காக இந்த போட்டியில் யாருப்பா ஜெயிச்சா அப்படின்னா இவன் ஒருத்தன் தான். இந்த மணப்புரம் ஒன்று தான் ஜெயிச்சிருக்கான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் குண்டு போட்டதுன்னு நினைக்கிறேன். நேற்றே சண்டை ஆரம்பிச்சு விட்டாங்க. அதனால் இன்னைக்கு ஒரே நாளில் 3.5% ஏறி இருக்கு. இதனால என்ன இருக்குன்னா என் அன்பு கிளி மார்க்கெட்டில் தனியாக ஏறி நின்று சாதித்த கிளி அப்படின்ற மாதிரி இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் மனசுக்கு நிறைவாக ரொம்ப சந்தோஷமான கிளியாக கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும் பொழுது கீழே 130 போனால் அதுக்கப்புறம் இவன் ஒரு 300 ரூபா பக்கத்தில் 279 அப்படின்ற மாதிரி வந்திருக்கான்.
இது போன்ற பங்குகள் அதிகமாக லாபம் செய்யக்கூடிய பங்குகள் இப்படி கீழிருந்து மேலே ஏறி வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சியை தருது. இதுவே சில பங்குகள் வந்து என்னன்னே நம்மளுக்கு புரியல அந்த கிளி என்ன பண்ணுதுன்ட்டு, பட் இருந்தாலும் அவனை வந்து லைஃப் ஹைல வச்சிருக்கிறது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கு. எது எப்படியோங்க நண்பர்களே, இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு தனியாளாக நின்று மார்க்கெட்டில் ஏறிய ஒரு அன்பு கிளியாக இந்த மணப்புரம் தற்போது ஒரு நல்ல லாபத்துக்கு வந்திருக்கு. அடுத்தது என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி ஒரு முறை எப்படி நீ 52 வீக் ஹை பக்கத்தில் 200 ரூபா பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் ஒரு 100 ரூபா பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் ஒரு லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்தியோ, அதே மாதிரி நீங்கள் ஏன் இந்த 2025 ஒரு தடவை பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் கேட்கறதா தற்போது வாடிக்கையாக இருக்கு. உங்களுடைய நாளைய ராசி பலன் என்ன தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, டேய் எங்களுக்கு இன்னைக்கே ராசி பலன் சரியில்லை, இதில் நாளைக்கு இருந்தா என்ன இல்லைன்னா அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் மனக்கவலை கொடுக்குற மாதிரி ஒரு பங்கு இறங்கிடுச்சு. ஜென்டெக் அப்படின்ற பங்கு கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எவ்வளவு வேகத்தில் விழுந்தானோ அதே வேகத்தில் மேல் நோக்கி ஏறி வந்திருந்தான் சமீபத்தில். அப்படி எந்த செக்டரில் இந்த ஜென்டெக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபென்ஸ் செக்டரில், அதுலேயும் முக்கியமாக ட்ரோன் சொல்யூஷன்ஸில் இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் ட்ரோன்கள் தான் அதிகமாக வார்ஃபேரில் பங்கெடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த ஜென்டெக் அப்படின்ற பங்கு மேல் நோக்கி ஏறி வந்து சந்தோஷம்தான். சரி, ப்ரைஸ் வைஸ் ஏறி வந்திருக்கே, உன்னுடைய குவார்ட்டர்லியில் நீ என்ன ரிசல்ட் கொடுத்த அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 114 கோடி லாபம் என்பது கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 325 கோடி அப்படின்றது அவனுடைய சமீபத்தினுடைய வாழ்க்கையில் அவன் செஞ்ச லாபத்திலே கணக்கில்லை, அதாவது சேல்ஸ்லேயே கணக்கில்லை. 30 கோடி 40 கோடின்ட்டு தான் இருந்தவன் இன்னைக்கு 325 கோடியாக வளர்ந்து மார்ச் குவார்ட்டரில் ரிசல்ட் கொடுத்துருந்தான். அதுக்கு கிடைத்த பரிசு தான், பர்ஃபார்மன்ஸுக்கும் கிடைத்த பரிசு ப்ளஸ் போர் வந்ததுக்கு உண்டான பரிசு ரெண்டு சேர்ந்து 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 2200 வரைக்கும் போயிருக்கு இந்த பங்கு. இப்போ எல்லாத்தினுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இது இப்போ கடன் இல்லாத ஒரு பங்கா இருக்கு, கடைசிக்கு தன்னுடைய 52 வீக் ஹையை வந்து தொடுமா, 2600 இது வந்து தொடுமா, அல்லது கீழே இறங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மனசு நிறைவா இருக்கே, ஏன்னா லாபம் அதிகமாக பண்ணியிருக்கே, அதனால இல்லைன்னா கீழே வர்றியா அப்படின்னு ட்ரேடர்கள் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் அடுத்தது இவனுடைய மூவ் என்ன அப்படின்றது தெரியல. தன்னுடைய 52 வீக் ஹையை தொடுவானா, அல்லது கீழே ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து மறுபடியும் பல பேர்த்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யற மாதிரி கீழே கிராஷ் ஆகுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்பா கொஞ்சமாவது சீரியஸாக இருங்கப்பா, எப்போ பாரு தமாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வர விடுறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் இப்போ தான் சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுற மாதிரி வந்தான். கடைசியில் பார்த்தா அவனை மறுபடியும் கொஞ்சோண்டு இறக்கி விட்டுருக்காங்க. இந்த மேப் மை இந்தியா அப்படின்ற பங்கு அவனுமே மிகவும் அற்புதமாக 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி நல்லபடியாக மேல் நோக்கி தான் போனான். அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஸ்டாப் டிசென்ட்ரி மாதிரி அவன் எங்கேயுமே நிற்கல, நேராக வந்து 2 days மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே தான் காமிக்கிறான். என்னையா உன்னுடைய பேட்டர்ன் இப்படி ஒரு டிசென்ட்ரி பேட்டர்னாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக மார்க்கெட்டை பார்க்குறவங்க ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில், சரி இங்கிருந்து தான் நீ ஏறின, மறுபடியும் அங்கே வந்து நிற்கிற, இங்கேயாவது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஏதாவது பண்ணுவியா, மேல் நோக்கி கீது ஏறுவியா, இல்லை இப்படியே நிற்பியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை நான் அடுத்தது கீழே 1500 வந்துட்டு தான் எதாக இருந்தாலும் யோசிப்பேன்னா, சரி வா இனி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் இதுலேயும் சில பேர் என்ன தெரியுங்களா நண்பர்களே பண்ணுவாங்க, ரொம்பவுமே விவரமாக இருக்கிறவங்கெல்லாம், சரி இந்த பங்கு ஒரு குறிப்பிட்ட லோக்கு போயிடுச்சு, இனி இவன் கீழே போயிட்டு மேலே ஒரு அடுத்த 1 வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே வந்தால் சந்தோஷம்தான், இது வந்து ஒரு மந்த்லி எஸ்ஐபிக்கோ அல்லது குவார்டர் எஸ்ஐபிக்கோ இது ஏதாவது ஆகுமா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இது போன்ற பங்குகள் சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த 30 கோடி 32 கோடியை விட 49 கோடின்னு அதிகமாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அவனுடைய சேல்ஸ் என்பது 144 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். அப்போ ஒருவேளை தன்னுடைய வாழ்நாளில் இனி இது எத்தனையோ வருஷத்துக்கு இனி ஷேர் மார்க்கெட்டில் இது இருக்குதுன்னே வச்சுக்குவோம், அத்தனை நாளும் இந்த பங்கு இங்கிருந்து இப்படி போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தாவே போதுமே அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் எஸ்ஐபி போடுறவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பங்கு ஒன்றா ஆண்டவா சீக்கிரமாக இது மேலே 52 வீக் ஹை என்பதை வந்து தொடணும், இல்லை ஆண்டவா இது கீழே சீக்கிரமாக ஒரு 1000 ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா,
நான் வந்து இந்த கேஃபின் டெக்னாலஜின்னு ஏதோ ஒரு பங்கு அதையும் வித்துட்டேன், இன்னொரு பங்கு ஏதோ ஒன்று அதையும் லாபத்துக்கு வித்துட்டேன், இன்னொரு பங்கு எல்லாத்தையுமே நான் லாபத்துக்கு வித்துட்டேன் அப்படின்னு சந்தோஷத்தில் ஒரே ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வீட் ராணி அப்படின்னு பேர். அப்பாடா எப்படியோ தப்பிச்சிருண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க போல. கரெக்டாக உச்சத்துக்கு வரும்போது வித்துட்டு போயிட்டாங்க போல. மார்க்கெட் கீழே இறங்கினோடனே ஒரே சந்தோஷமா இருக்காப்புல. அதில் இன்னொரு நண்பர் சொல்றாரு, டேய் ஈராட் எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதுடா நிஃப்டி, ஏன்டா நீ கீழே இறங்குற அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய வேர்ல்டு மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணில நம்மளுடைய நிஃப்டி வந்து வெறும் பாயிண்ட்ஸ் கணக்கில் தாங்க மூவ் ஆகிட்டு இருக்கான். 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்னு இந்த காலத்தில் மூவ் ஆகிறான்னு வச்சிங்களேன். பயங்கரமான வால்டிலிட்டி மார்க்கெட், ஏகப்பட்ட ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் 400 பாயிண்ட் மூவ்மெண்ட் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட்டுக்குள்ளேயே நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருக்குது. உண்மையிலேயே இதை பார்த்து நம்ம பாராட்டணும். எங்காவது ஹாங்காங் மாதிரியோ அல்லது அமெரிக்கா மார்க்கெட் மாதிரியோ மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி காமிச்சான்னு வச்சிங்களேன், அப்புறம்லாம் நம்ம தாங்க மாட்டோம். நண்பர்களே, கல்யாண் ஜுவல்லரி பற்றி ஒரு சோகமான தகவல் தான் இருந்தாலும் இந்த சிறிய தலைவலியை எங்களுக்கு பெருசாக கொடுங்க அப்படின்னு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர்த்தினுடைய கணக்குப்படி என்னன்னாக்கா இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு 580 ரூபா ரேஞ்சிலிருந்து 520 ரூபாய்னு ஒரு சின்ன ஃபால் வந்திருக்கு. இது எங்களுக்கு பத்தாது. இதுக்கு முன்னாடி விழுந்த மாதிரி ஒரு நல்ல பெருசாக கீழே விழுந்துட்டானே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஏன்னா 400 to 600 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 400 வந்துட்டு மறுபடியும் 600 போயிட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு ட்ரிப் அடிக்கிட்டோம். என்ன இப்போ குறைச்சல், மறுபடியும் 400 வந்துட்டு மறுபடியும் 600 வந்துட்டோம், நல்லா ஜாலியாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் சில குரூப் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஃபால் ஆகுமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இந்த கல்யாண் ஜுவல்லர் அப்படின்றது கோல்டு ரிலேட்டடான செக்டரில் இருக்குது. இப்போ வார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால திடீர்னு கோல்டு அப்படியே யூ டர்ன் போட்டு மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதில் இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க இவனு 2 பேரும் என்ன பண்ணிக்கிறானுன்னே தெரில, ஸ்டாக் மார்க்கெட் சரியில்லைன்னு திடீர்னு கோல்டை ஏற்றுறாங்க, திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லி கோல்டை பெரிய அளவில் கீழே இறக்கி விடுறாங்க. ஸோ இவனு 2 பேரும் என்ன பண்ணுறானுன்னே தெரில, நான் 2லையுமே எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இவனு இறங்கினா கோல்டு மேலே ஏறி என் போர்ட்ஃபோலியோவை காப்பாற்றுது, கோல்டு இறங்குச்சுன்னா ஸ்டாக்ஸ் மேலே ஏறி என் போர்ட்ஃபோலியோவை காப்பாற்றுது, எனக்கு பார்க்கறக்கே ஒரே ஜாலியாக இருக்குங்கன்னு இன்னொரு நண்பர் சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் தற்போதைய ரிசல்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ரொம்பவுமே மோசமான ரிசல்ட் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கல்யாண் ஜுவல்லரி கொடுக்கல. போன குவார்ட்டரை விட இந்த வருஷம் இயர் ஆன் இயர் அதிகம், பட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒஸ்ட் ரிசல்ட் அப்படின்ற மாதிரிலாம் இது வரைக்கும் ஷாக்கிங்கான ரிசல்ட் அப்படின்றது இந்த கல்யாண் ஜுவல்லரி இப்போ வரைக்கும் கொடுக்கல. அதே மாதிரி ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக மாற்றம் சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லை அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ். சரி அப்படியே இப்போ இருக்கட்டும், அடுத்த குவார்ட்டரில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையாக உட்காந்துட்டு இருப்பாங்க போல். இந்த நேரத்தில் இந்த பங்கு 52 வீக் லோ வந்தாலும் சந்தோஷம், 52 வீக் ஹை வந்தாலும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இருக்கிறதுலேயே ஒரு மோசமான செயல்பாடு கொண்ட ஷேர் அப்படின்ற மாதிரி சில பேர் இப்போ வேதனையாக இருக்காங்க. ஏன்னா பல பேருத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திர நாயகனாக சமீபத்தில் இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு இருந்தது. ஏன்னா மார்க்கெட் கீழே விழுகும்போது தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் அல்லது கொஞ்சம் மெதுவாக அப்படியே மேல் நோக்கி கீது வருவானோ அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்ததுதான் இந்த ஐடிசி ஷேர் ப்ரைஸ்னுடைய விலை. ஆனால் இப்போ என்ன மோசமாக இருக்குது அப்படின்னு பல பேர் வேதனை செய்கிறாங்கன்னா, மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு, குட்டி குட்டி பசங்கள்லாம் பல பேர் பாதி கிணறு வந்து அல்லது அதுக்கும் மேல் நோக்கி லாபமெல்லாம் செஞ்சது எத்தனையோ கம்பெனிகள் இருக்கு. ஆனால் இருக்கிறதுலேயே அருமையான பெயர் வாங்கிய இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு பெருசாக மேல் நோக்கி ஏறி வராது மட்டும் இல்லை, சமீப காலமாக இவனால் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் பண்ண முடியல. வெறும் 410 ரூபாய்க்கும் 440 ரூபாய்க்கும் இடையிலேயே ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1% கீழே இறங்கி இருக்கிறதுலே ஒரு லோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி போயிருக்கான். சரி, நீ பழையபடி 500 ரூபா வராட்டியும் பரவாயில்ல, இப்போ நீ வந்து ஒரு மாதத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கில்ல, ஒரே ஒரு முறையாவது இந்த மாதத்தினுடைய ஹையை போய் தொட்டுட்டு அப்புறம் நீ என்னத்தையோ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இப்போ பல ட்ரேடர்கள் வந்து வேதனையோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பங்கு சொல்லுங்கள் பார்க்குமோ, டக்குன்னு ஒன்று சொல்லுங்க. இருக்கிறதுலே லைஃப் ஹை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரினா நான்லாம் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். அஸ்ட்ராசென்கா அப்படின்ற ஒரு பங்கு, அவன் அந்த பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தேதியில் கூட யார் மேலே குண்டு போட்டால் என்னையா,
க்ளோசிங் பேசிஸில் நாங்கள் பாருங்கள் இருக்கிறதுலே லைஃப் ஹை உச்சத்தில் எங்களுடைய பங்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு, கால் மேலே கால் போட்டுக்கு வந்து நாங்கள் முடிவெடுப்போம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்களாவது ஏதாவது நல்லா இருந்தால் சரிதான். நாங்கள் வாங்கி வச்ச பங்குகளுக்கு அடியில் நாங்கள் உட்காந்துருக்கோம், அது எங்கள் மேலே உட்காந்துருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பங்கு தலைக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் கொஞ்சமாவது சந்தோஷத்தை கொடுத்த பங்குகள்னா இந்த சன் ஃபார்மா இன்னைக்கு ஒரு மாதிரி கொஞ்சோண்டு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். ஏன்னா பல நாட்களாக அவனுடைய லோ லெவலில் கட் பண்ணாமல் ட்ரேட் ஆகி கொண்டு இருந்த பங்கு இன்னைக்கு நெகட்டிவில் பெருசாக க்ளோசிங் ஆகாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிட்டான். அதனால் இந்த சன் ஃபார்மா பங்கு ஏதாவது மறுபடியும் மேல் நோக்கி போகுமா அல்லது மறுபடியும் கீழ் நோக்கி போயிட்டாது மேலே வருமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இப்போ கோல்டினுடைய விலை மறுபடி பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த சண்டை நடக்கிறதுனால. அப்படின்ற காரணத்தினால இந்த டைட்டன் போன்ற முன்னணி பங்குகள்லாம் பெருசாக ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தது. சமீபத்தில் கூட கொஞ்சம் இறங்கிட்டானு. கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே இந்த டைட்டன் பங்கு அப்படின்ற ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு இந்த கல்யாண் ஜுவல்லரி, மணப்புரம், முத்தூட் ஃபைனான்ஸ், தங்கமயில்னு பல்வேறு கோல்டு ரிலேட்டடான பங்குகள் சமீபத்தில் கீழே வந்தான். என்ன காரணம்னா தங்கத்தினுடைய விலை ரொம்ப உச்சிக்கு போயிடுச்சு, அதனால் அவங்களுடைய சேல்ஸ் என்பதெல்லாம் மேபி பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்து போயிட்டு இருந்ததுனால அந்த கோல்டு பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகக்கூடிய சில ஷேர்ஸ் எல்லாம் ரொம்பவுமே டவுனில் இருந்தால் இப்போ கோல்டு சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்திருக்கு. இனி இந்த டைட்டன் போன்ற பல்வேறு கோல்டு ரிலேட்டடான பங்குகளை என்ன பண்ணும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் தற்போதைக்கு பல்வேறு கோல்டு ரிலேட்டடான பங்குகள் 1 month லோ அப்படின்ற மாதிரி தான் கிடக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமான தகவல், ஐபிஓக்கள் ரிலேட்டடான ஒரு தகவல். இந்த ஓஸ்வால் பம்ப்ஸ் அப்படின்ற ஐபிஓ தற்போது ஓப்பனாக இருக்குது. ஜூன் 14 க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 10% தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு. சில பேர்லாம் வந்து 20% மேலேயாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்ததுனா தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா லிஸ்டிங் ஆகிற ஒரு 2-3 நாளுக்குள்ளே மார்க்கெட் கிராஷ்னால எங்கேயாவது ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுலாம் சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் தற்போதைக்கு இது 10% லிஸ்டிங் கெயின் காமிச்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டில் யாருமே போய் போட்டி போடல. ஒரு ஷேர் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வெறும் 0.19% தான் போட்டி போடுறாங்க ஒரு ஷேர் வாங்குறதுக்கு. என்ன காரணத்தினாலேயோ மார்க்கெட்டில் ஒரு சுமாரான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்தாலுமே சப்ஸ்கிரிப்ஷன் என்பது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு தகவல் வந்தது. இருந்தாலும் அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்டத்தட்ட 1.5% கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன தகவல் அப்படின்னா, அவங்க ஐஐஎம் லக்னா கூட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. ஆனால் எந்த தகவல் வந்தால் என்ன, நான் இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 1.5% இறங்கி தான் இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் இது பண்ணியிருக்கிற வேலை 6% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இந்த வருஷ ஸ்டார்டிங்லேருந்து 15% இறங்கியிருக்கு. ஒரு வருஷ கணக்குக்கு 45% இறங்கி இன்னும் கீழே தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.